ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண் தம்பி டெக் சேனல். என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் மொத பார்க்குறாந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சரண் தம்பி டெக் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மெயில் ஐடி ஓப்பன் பண்ணியிருப்போம். அதுக்கு நம்ம அப்போ உள்ள நம்பர் என்ன கையில் இருக்கோ அந்த நம்பரை நம்ம கொடுத்துருப்போம். சப்போஸ் நம்ம நம்பரை சேஞ்ச் பண்ணியிருப்போம், ஆனால் நம்பர் வந்து இங்கே ஐடியில் வந்து சேஞ்ச் பண்ணாமல் இருக்கும். அந்த நம்பர் நம்ம கையில் இல்லாமோது எப்படி நம்ம அந்த ஐடியோட நம்பர் நம்ம கையில் கரண்ட்டில் வச்சிருக்கிற நம்பரை நம்ம எப்படி அதில் கொடுக்குறதுங்கிறத பார்ப்போம் வாங்க தெளிவாக. இப்போ என்ன பண்ணுங்க, உங்களோட ஃபோனில் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய ஃபோன்லேயும் மெயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மெயிலை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. மெயிலை தொட்டுட்டு என்ன பண்ணுங்கன்னா, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி இருக்கும். மெயிலோடைய லோகோ இருக்கும். அந்த லோகோவை டச் பண்ணிக்கோங்க. லோகோவை டச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மேனேஜ் யுவர் கூகுள் அக்கவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணிக்கோங்க. நீங்க இத டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதில செக்யூரிட்டி அண்ட் சைனிங்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த செக்யூரிட்டி அண்ட் சைனிங் என்ன பண்ணுங்கன்னா, இந்த இடத்த நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இத கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, இதில 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எல்லாம் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபோன் நம்பர், அதாவது ரெக்கவரி ஃபோன் நம்பர்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? அந்த ரெக்கவரி ஃபோன் நம்பர்ல இந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்க ஃபோன் பாஸ்வேர்டு கேட்கும். அந்த ஃபோன் பாஸ்வேர்டு குடுத்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நீங்க தவறான நம்பர் குடுத்துருக்கீங்க அப்படின்னா, தவறான நம்பர் குடுத்துருக்கீங்க, இல்ல 2 நம்பரா குடுக்கணும்னு நம்ம விருப்பப்பட்டீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இதுல பென்சில் மார்க் ஒண்ணு இருக்கு. அத நீங்க இந்த நம்பர எடிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல இந்த நம்பர டெலீட் பண்ணிட்டு, நீங்க இந்த நம்பர டெலீட் பண்ணிட்டு, நீங்க உங்களோட நம்பர மறக்காம இந்த இடத்துல குடுத்துக்கலாம். இந்த பாருங்க, நான் இப்ப எடிட் பண்றேன். எடிட் பண்ணிட்டு என்ன பண்றேன்னா, இந்த நம்பர நான் வந்து திருப்ப நான் உங்களுக்கு போடுறேன். இப்படி நான் நம்பர போட்டுட்டு கீழ என்ன பண்ணேன், நெக்ஸ்ட் குடுத்துடுறேன். நெக்ஸ்ட் குடுத்த கீழ பார்த்தீங்கன்னா, சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த சேவ் குடுத்துக்கோங்க. புரியுதுங்களா? இதுதான் உங்களோட நம்பர் வந்து குடுக்கறதுக்கான ஒரு சின்ன வழிமுறை. இதே மாரி உங்களோட நீங்க தவறா நம்பர் குடுத்துருந்தீங்க அப்படின்னா, மறக்காம உங்க நம்பர சரியான நம்பர் இப்ப கரண்ட்ல என்ன நம்பர் வச்சிருக்கீங்களோ, அந்த நம்பர நீங்க குடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. பாய்.